அவரிடமிருந்து எதுவும் பறிக்கப்படலை. அவர்தான் நிறுவனர், இவர்தான் தலைவர் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கே நீங்க ஒரு ஆய்வை, ஒரு சுற்றறிக்கை எடுத்தீர்கள் என்று சொன்னால் 99.99 விழுக்காடு அன்புமணி ராமதாஸ் பக்கம்தான் இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த பாமகவை வளர்க்கக்கூடியவர்கள், இன்னைக்கு இது பாமகவை வளர்க்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு நபர் தான் இப்ப இன்றைக்கு எங்கள் முன்னாலே காணப்படுகிறார். அவர் அன்புமணி ராமதாஸ் தான். மருத்துவர் ஐயா நிறைய உழைச்சிட்டார், ஓய்வெடுங்கள், வழிகாட்டுங்கள், தத்துவ தலகர்த்தாவாய் இருங்கள் என்று சொல்லத்தான் நாங்கள் இருக்கிறோம். ராமதாஸ் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, அடுத்து அவர் தான் அப்படிங்கிறதுமே அவர் சொல்லிட்டுல இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே சொல்றாரு. இல்ல அப்ப அவர் சொல்றதை இவர் கேட்கல அப்படிங்கும்போது தானே இங்க பிரச்சனையே நடக்குது. இல்ல இது பொதுவா இதை இப்படி சாதாரணமா நம்ம பேச முடியாது. ஐயாவினுடைய ஆழ்மனதிலே இருக்கக்கூடிய விவகாரங்கள் அவர் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் விரும்புகிறார். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கத்தான் ஐயா அவர்கள் விரும்புகிறார். ஆனால் அந்த முற்றுப்புள்ளியை வைக்க விடாமல் கமாவாக மாற்றிவிட்டு அவரை தேர்தல் ஆணையம் முன்பு ஆர்ப்பாட்டம், டெல்லி தேர்தல் முன்பு ஆணையம் முன்பு ஆர்ப்பாட்டம், உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு போட வைப்போம் என்று சொல்லுகிற வரையிலே கொண்டு செல்லுகிறவர்கள் யார் என்று நான் கேட்கிறேன். அது ஆரம்ப காலத்திலேயே இந்த இயக்கத்தை ஏறக்குறைய 25-30 ஆண்டு காலமாக ஐயா நடத்தவில்லைங்க, அன்புமணி ராமதாஸ் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்.